கண்ணன் வணக்கம்ங்க. வணக்கம் கண்ணன் வணக்கம். கண்ணன், எனக்கு ரொம்ப நல்லா நினைவு இருக்கிறது. ஒரு தனி பட்டா லேண்டில் தஞ்சாவூர்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா 2011க்கு பிறகு 12-13 காலகட்டத்தில் மறைந்த திரு நடராஜன் என்ன பண்ணாருன்னா முள்ளிவாய்க்கால் முற்றம் அப்படின்ட்டு ஒன்னே அங்க உருவாக்குனாரு. இலங்கை போரில் உயிரிழந்தவர்களுடைய நினைவாக அவருடைய ஓன் லேண்ட்ல தான் உருவாக்குனாரு. சரியா? ஆனா தமிழ்நாடு அரசாங்கம் ஜெயலலிதா கிடையாது, தமிழ்நாடு அரசாங்கம் அதை திறப்பதற்கோ அந்த முற்றத்தை மக்கள் பார்வையிடுவதற்கான விஷயத்தை அனுமதிக்கவே கிடையாது. அதை இடிச்சு தள்ளிட்டாங்கன்னு அந்த வழக்கு அட்வொகேட் ஆன் ரெக்கார்ட் நான் தான், தகவலுக்காக. சரி சரி சரி, ஓகே ஓகே. அதை தமிழ்நாடு அரசாங்கம் அனுமதிக்கல, அதை இடிச்சு தள்ளிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இது ஒரு வார்ல நடந்த இந்த மாநிலத்தை சேர்ந்த நம்மளுடைய தொப்புள் கொடி உறவுகள் அவ்வளோ பேர் இறந்ததுக்கு அவங்கெல்லாம் பாஸ்பரஸ் குண்டுகள் போட்டு கொலை செய்யப்பட்டார்கள். ராக்கெட் ஏவுகணைகள் வீசி கொலை செய்யப்பட்டார்கள். இப்படி கொடூரமான முறையில் போரினால் உயிரிழந்தவர்கள் நினைவாகவே அமைக்கப்படலை சார். இந்த வழக்கில் 11 குழந்தைகள் உயிரிழந்திருக்கிறார்கள். குடல் பிதுங்கி வெளியில இறந்திருக்கிறாங்க. சரியா? இதனால் தான் நடந்தது. அடுத்த ஜெனரேஷன் தெரிஞ்சுக்கணும். அதனால நாங்க ஒன்ன எங்க பார்ட்டி சார்பா நாங்க அமைக்க போறோம் அப்படின்ட்டு இந்த சீஃப் மினிஸ்டர், தமிழ்நாட்டினுடைய சீஃப் மினிஸ்டர் சொல்லிட்டு போயிருக்காரு சார். வரலாற்றில், தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றில் இந்த கரூர் அசம்பாவிதம் ஒரு ஆவணமாக இப்படி நினைவு சின்னமாக பதிவாக வேண்டியது அவசியமா சார்? வரலாற்று பிழை, சரித்திர சங்கடம் அதாவது இவர்கள் என்ன சுதந்திர போராட்ட வீரர்களா, தியாகிகளா? இவர்களுக்கு இப்படி ஒரு நினைவுடன் வைப்பதற்கு அப்படி என்றால் நம்ம ஆந்திரால அல்லு அர்ஜுனன் நடித்த புஷ்பா 2 படத்திற்கு கூட்டத்துல நெரிசல்ல இறந்தாங்களே ஒரு குடும்பத்தை சேர்ந்த மகளிரும் குழந்தையும், அவங்களுக்கு நினைவு சின்னம் எழுப்பலாமா? அதற்கும் இதற்கும் என்ன பெரிய வித்தியாசம், வேறுபாடு? ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜரை போட்டதுக்கு இந்த விஜய் என்ன சொன்னாரு? அது ஸ்டாலின் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் அதே இடத்துல போய் சொன்னார். இப்படி ஒரு நடைமுறையை, ஒரு நெறிமுறையை எந்த இடத்திலையும் பின்பற்றாமல் வாய்க்கு வந்ததை எழுதி கொடுத்ததை தான் தோன்றித்தனமாக தன் நிலை என்ன, தனக்கான பொறுப்பு என்ன என்பதை எதுவுமே உணராமல் ஒரு முதலமைச்சர் இன்றைக்கு தவறான முன்னுதாரணத்தை முன்மொழிந்திருக்கிறார். சிபிஐயில் வழக்கு நிலுவையில் இருக்கிறது, உச்ச நீதிமன்ற உத்தரவின் பேரில். அப்படி என்றால் இந்த வழக்கு விசாரணை முடிகிற வரை இந்த வழக்குக்கான சட்டங்களையோ திட்டங்களையோ சாட்சிகளையோ சம்பிரதாயங்களையோ இப்படி பொது வெளியில் பொறுப்புள்ள முதலமைச்சர் பேசினால் அந்த வழக்கின் விசாரணையை போக்கை மாற்றி விடாதா? அந்த விசாரணையுடைய தன்மையை சிதைத்து விடாதா? அப்ப இவரே குற்றவாளிகளை யார் என்று முடிவு செய்து விட்டார். பிறகு எதுக்கு சிபிஐ? என்றே தண்டனை கொடுத்து விட்டுற வேண்டியதானே? அப்ப தெளிவில்லாத ஒரு சித்தாந்தத்தை எதை சொன்னாலும் மக்கள் நம்புவார்கள் என்கிற மமதையில் தனக்கு தோன்றியதை யாருமே கேட்க முடியாது என்று தனக்குத்தானே கருதி கொண்டு இது தான் தோன்றித்தனமான நடவடிக்கையாகத்தான் இருக்கிறது. டிஎன்பிஎஸ்சில ஒரு 5000 போஸ்டுக்கு, ஒரு 5000 போஸ்ட் தமிழ்நாடு அரசால் அரசு பணிக்கு தேர்வு செய்யப்பட வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் காத்திருக்கிறாங்க பரிசு எழுதி. இதுல இன்னைக்கு கொடுத்திருக்கிறாங்க 30க்கும் மேற்பட்ட, கிட்டத்தட்ட 32 கவர்மெண்ட் போஸ்டிங்க அள்ளி கொடுத்திருக்கிறாரு, எந்த விதமான அடிப்படை முகாந்திரமும் இல்லாம. இது இவர் விஜய் பாலிசிலேயே கேட்கணும்னா, ஜோசப் சொல்ற மாதிரியே சொல்லணும்னா
யாரு விட்டு நெய்யில சார் நீங்க உங்க கட்சிக்காரங்களுக்கு ஸ்வீட் செஞ்சு கொடுக்குறீங்க? இது தார்மீக அடிப்படையில், தர்மத்தின் அடிப்படையில் சரிதான? 41 பேரின் வாரிசுகளுக்கு அரசு பணி கொடுப்பது என்பது, அதுவும் வழக்கு நிலுவையில் இருக்கும்போது அந்த வழக்கின் தன்மையை, விசாரணையை, போக்கை சிதைப்பது, கெடுப்பது, வழக்கின் போக்கு இப்படித்தான் போக வேண்டும் என்று முன்முடிவுக்கு வருவதற்கான வேலையைத்தான் இன்றைக்கு முதலமைச்சர் செய்திருக்கிறார். வேண்டுமென்றால் அவர்களுக்கு வாய்ஸ் ஆஃப் காமனிலோ பனையூர் பார்ட்டி ஆபீஸிலோ வேலை கொடுக்கறதை பற்றி நாம் பேச மாட்டோம், அது நம்மளுக்கு தேவையும் இல்லை. அல்லது விஜய் வீட்டிலேயே சொந்த பணிகளுக்கு அவர் பயன்படுத்திக் கொள்ளலாம் அவர்கள் கட்சிக்காரர்களை. அல்லது விஜய் வீட்டில் 41 பேருக்கு நினைவாலயம் கட்டிக்கொள்ளலாம். ஆனால் பொது வெளியில் அரசு பதவியில் இருந்து கொண்டு, அது தமிழ்நாடு அரசின் தலைமை பதவியில் இருந்து கொண்டு ஒரு பேட் ட்ரெண்ட் செட்டராக விஜய் மாறுவது கண்டிக்கக்கூடியது, கண்டனத்துக்குரியது. ஓகே.